அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செப்டம்பர் 22 2026. இவர் வந்து நம்ம யுஎஸ்ஏ யுஎஸ்ஏல வந்து H1B விசாவுக்கு வந்து $1000 இருந்ததோ $2000 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நான்லாம் 1997 என்னோடய அண்ணன் கம்பெனி டெக்னோசாஃப்டில் அப்ளை பண்ணுறப்போ டாப் 50 கம்பெனிஸில் தான் அவர் இருக்கார். எனக்கு வந்து $890 என்னவோ அவரே பே பண்ணி எனக்கு இந்த விசாவை வாங்கி கொடுத்தாரு. என்னுடைய பேக்ரவுண்டை வச்சு, டீச்சிங் பேக்ரவுண்டையும் மேத்தமேட்டிக்கல் லாஜிக்கை வச்சு சாஃப்ட்வேர் டெஸ்டராக எனக்கு வாங்கி கொடுத்தாரு டூரிஸ்டாக போனப்போ. நீங்கள் சொல்கிறீங்க ட்ரம்ப்புக்கு வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பற்றி தெரியல. ஒரு மனுஷனுக்கே ஒரு வருஷத்துக்கு 100K தான் அவங்க தருவாங்க. கம்பெனிக்கு ஒரு 100K லாபம் வரும். இது எல்லாத்தையும் அவங்க பே பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வர முடியாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ அதனால் இந்தியர்கள் வராமல் போயிட்டாங்கன்னா வேறு நாட்டிலேருந்து இத்தனை பைசா கொடுத்துட்டு வர்றதுக்கு அடுத்து சைனீஸ் கொஞ்சம் பேர் வருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வசதி இருக்குது. ஆனால் இந்தியாவில் வந்து படிப்புன்றது இன்வெஸ்ட்மெண்ட். ஒவ்வொரு தாய்மாரும் தமிழ்நாடையும் ஹைதராபாத்லேயும் பார்த்திங்கன்னா அந்த பெற்றோர்கள் செய்கிற சாக்ரிஃபைஸ்னால தான் அந்த பிள்ளைங்க வந்து அப்படி படிச்சுட்டே இருக்காங்க. படிச்சுட்டு ஒரு 16-18 மணி நேரம் உட்காந்து தன்னுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் அடக்கி ஒடுக்கி வாசித்து கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துட்டு இருந்து அந்த தியாகம் பண்ணுறதுனால தான் அமெரிக்காவில் வந்து இவங்களை ஹையர் பண்ணிவிட்டு அந்த 20 மணி நேரம் வேலை செய்ய வச்சு அதை சாதிச்சிட்ருக்காங்க. கம்ப்யூட்டர் இல்லாமல் அவங்களால முடியாது. அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளையே எடுத்து நீங்கள் ட்ரெயின் பண்ணால் கூட இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் சொல்லி தந்து இங்கே பண்ண ட்ரைனிங் அளவுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு ட்ரைனிங் நடக்காது. நான் வந்து ஒரு சாதாரண ஒரு எம்எட் டீச்சராக போய் இங்கே வந்து 2 இயர்ஸ் டிப்ளமா படித்தேன். இங்கே எப்படி சொல்லித்தராங்கன்னு எனக்கு தெரியும். நான் படித்தது எல்லாமே இந்தியாவிலேருந்து வராங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்லித்தரது மூலமாக தான் நான் எல்லாத்தையும் படித்தேன். நீங்கள் எந்த நாடுக்கு போனாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி திட்டம், நான் அங்கே ஆசிரியராக இருந்தேன் பெருமையாக சொல்லிக்கிறேன். கம்ப்யூட்டரும் மேத்தும் டாக்டர்ஸ்க்குரிய சயின்ஸையும் அங்கே இருக்கிற டீச்சர் மாதிரி யாராலையும் சொல்லித்தர முடியாது. இங்கே வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு அந்த கமிட்மெண்ட்டே கிடையாது. வி வாண்ட் சம்படி டு ஃப்ளிப் த ஃபர்கஸ்ங்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அப்படி சொல்ல மாட்டோம். ஆசிரியர் நான் இருந்ததுனால நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். அங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற டீச்சர்ஸ் மாதிரி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அதனால் ஹைதராபாத், சென்னை மட்டும்தான் கம்ப்யூட்டரில் டாப்பாக இருக்காங்க. இவர் என்ன சொல்கிறது, அமெரிக்கன் பிரசிடெண்ட்டு. நான் H1 இதில் வந்தப்போ எனக்கு டெஸ்டராக வேலை பண்ணேன். அங்கே இருக்கிற ஹைதராபாத் பசங்கள்லாம் ஒரே நாள் ராத்திரி படிப்பாங்க சாஃப்ட்வேரை. இதை வந்து எவ்வளோ தான் நீங்கள் முட்டிக்கிட்டனாலும் இங்கே வந்து வெள்ளைக்கார பசங்களை எங்கள் வயிற்றில் பிறந்த பிள்ளைங்களே அவ்வளோ நேரம் உட்கார்ந்துருந்து படிக்குமான்றது தெரியாது. இது அங்கேருந்து வரவங்களுக்கு இருக்கிற ஒரு ரத்தத்தில் இருக்கிற ஒரு பண்பு. நம்மளோட குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இங்கே வராங்க. வந்து எங்கள் தாய்மண்ணையும் நாங்கள் விட்டுடுறோம், எங்கள் தமிழையும் நாங்கள் மறந்துடுறோம், எங்கள் அம்மா அப்பாவையும் நாங்கள் பார்த்துக்க முடியல. நீங்கள் வச்சுக்கிறதுனா வச்சுக்கோங்க, வச்சுக்காட்டா நீங்கள் தான் லூசர் அமெரிக்கன்ஸ். இதை நான் பிரபகண்டமாக தைரியமாக சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அமெரிக்கன் விசா இல்லை, நீங்கள் எனக்கு தரவும் தேவையில்லை. நான் வேண்டான்னு சொல்லிட்டு தான் கனடா விசா எடுத்தவன். அதனால் எனக்கு இனி விசா என் பொண்ணு மூலம் வந்து என் பொண்ணு வீட்டுக்கு நான் அனுப்பலான்னு பரவாயில்ல. எங்களுக்கெல்லாம் ஊர் இருக்குடா, தமிழ்நாடு இருக்குது. தமிழில் போய் நாங்கள் தமிழ்நாட்டில் ஜம்முன்னு இருப்போம். ரோட்டில் இருந்தால் கூட ரோட்டில் இருக்கவங்க பாவம். எங்களுக்கு ஊர் இருக்குது. உங்களை விரட்டி அமிச்சா நீங்கள் எங்கே போவீங்க? எல்லாரையும் அனுப்புங்க, எல்லா இண்டியன்ஸையும் அனுப்புங்க. அத்தனை பேரும் வந்த பிறகு இங்கே குண்டியை 10 மணி நேரம் அவங்களோட குண்டியை கீப்பிங் தேர் பட் அண்ட் ஒர்க்கிங் இஸ் ஹார்ட் ஃபார் யுவர் சில்ட்ரன். உங்களுக்கு அந்த ட்ரைனிங்கே கிடையாது. இமிக்ரன்ஸ் வராமல் இந்த நாடு நடக்கவே நடக்காது. அதேமாதிரி பஞ்சாபிஸ் வந்து இந்த ஸ்கில் ஒர்க் பண்ணாட்டா இந்த வீட்டில் 17 ரூபா 7 ரூபாக்கெலாம் எவனும் வேலை செய்ய மாட்டான். பாதி நேரம் 8-4 மணி நேரத்துக்கு ஒரு சிகரெட் குடிக்க போயிடுறீங்க. உங்கள் கலாச்சாரம் வெதரை பற்றி பேச போயிடுறீங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சால் காதலை பற்றி, லவரை பற்றி அவனை இவனை சைட் அடிக்க போகிறீங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்த இந்தியர்களும் இங்கே வந்தால் நாங்கள் கெட்டு போய்டுறோம். எங்களுக்கு ஒன்றும் லாபம்லாம் கிடையாது. நீங்கள் இதே 88 லட்சத்தை வைங்க, எவனும் வர வேண்டாம். நாங்கள் வரலைன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். எங்கள் ஆளுங்க வந்தால் தான் எங்கள் வீடு வாங்குகிறாங்க, வீட்டில் வந்து வரி கட்டுறோம், நிறைய டேக்ஸ் பே பண்ணுறோம். உங்கள் நாடு முன்னேறுது. நாங்களுக்கு ஃப்ளைட் செலவுக்கு தான் இங்கே போக வர ஆகுது. எங்கள் அம்மா அப்பாவையும் எங்கள் பிள்ளைங்க இழந்து நிற்கிறாங்க. இந்த அம்மா அப்பா இல்லாமல் புருஷன் பொண்டாட்டி வந்து ஒத்துமையாக இருக்கிறவங்க பையன்களுடைய சமைக்க தெரியலன்றதுக்காகவும் ஒரு சமூக பயம் இல்லாததுனால அந்த பையங்களையும் போட்டு ஆட்டி படைச்சிட்ருக்காங்க பொம்பளை பிள்ளைங்க. சில பொம்பளை பிள்ளைங்கள பையங்க அடிமைப்படுத்திகிட்ருக்காங்க. வெளி உலகமே தெரியாமல்
அவங்கள வீட்டுக்குள்ளே வச்சு அடைச்சி இங்கே டிப்ரெஷனில் இருக்கிறவங்க இருக்காங்க. அதனால் எங்களுக்கு வந்து இந்த ஊருக்கு வர்றதுனால இந்த மாதிரி ஒரு குளிர் பிரதேசத்துக்கு நீங்கள் இத்தனை சதவீதம் தரேன்னா எங்களுக்கு அங்கே 50,000 சம்பாதிக்கிறதும் ஒன்று தான், இங்கே $50,000 சம்பாதிக்கிறதும் ஒன்று தான். இந்தியாவில் வந்து அவங்களே எல்லாம் கம்பெனியை தொடங்கி அங்கேயே கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அங்கேயே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ எங்களுடைய திறமையும் நாங்கள் உட்கார்றோம் பாருங்கள் 20 மணி நேரத்துக்கு, எந்த ஊர் ஆளுங்களாலையும் வர முடியாது. இவர் கூட்டி விட்டால் எல்லாம் நின்று போய்டும் நினைக்கிறாரு. அவரோட இடத்துல வேலையெல்லாம் நின்று தட்டுப்படி, அந்த அடிமட்டத்தை பற்றி அவர் நினைக்கிறதே கிடையாது. மிஸ்டர் ட்ரம்ப் நான் உன்னை செஞ்சால் சாதிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. இவர் எத்தனை நாள் உயிரோடு இருக்க போகிறாரு, எத்தனை நாள் இவர் வாழ்ந்துட முடியும்? 120 வருஷம் வாழ்வார். அது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படுத்தினா கூட 1990க்கு அப்புறம் தான் நாங்கள் இங்கே வந்தோம். படிக்க மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு இருந்தோம். நாங்கள் தமிழண்டா தலை நின்று நிம்மலடான்னு நாங்கள் எங்களால் எங்கே இருந்தாலும் பழிச்சிக்க முடியும். நீங்கள் எங்கே விட்டிங்கனாலும் நாங்கள் பழிச்சிப்போம். அதனால் உங்களுடைய இதில் நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இங்கே இருக்கோம். நானே ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் வந்து அந்த H1Bயை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நாங்கள் பட்ட பாடுகள் ஏராளம். பெஞ்சுன்னு ஒன்று போட்டுருவாங்க. இதெல்லாம் யாரால் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும்? எங்கள் இந்திய கம்பெனிகள் மட்டும்தான். அவங்க எல்லோரும் ஒருத்தர் சம்பாதிச்சாலும் எல்லாருக்கும் சாப்பாடை போட்டு வச்சுருந்தேன். இங்கே நடக்கிற கஷ்டங்களை அங்கே சொல்லாமல் அவங்களையும் நாங்கள் பார்த்துட்டு இவ்வளோ நாங்கள் முன்னுக்கு வந்திருக்கிறோம். அதனால் உங்களுக்கு தான் நஷ்டம், எதுலேயும் குறைஞ்சி போட மாட்டாங்க. இதுவும் நல்லது தான். ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு எல்லா கம்பெனிஸும் அங்கேயே பண்ணி அங்கேயே டெவலப் பண்ணி தருவோம். உங்களுக்கு ஆளே கிடைக்கலன்றப்போ உங்கள் பசங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்குள்ளே அந்த வேலையே முடிஞ்சிடும். புது புது சாஃப்ட்வேர் வரும். கம்ப்யூட்டரில் உள்ள மட்டும் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நைட்டு வந்து SQL ரோபோட் படிம்பாங்க. நான் சாஃப்ட்வேர் டெஸ்டராக இருப்போம். மறுநாள் வின்ரன்னர் படிம்பாங்க. எவனால் பண்ண முடியும்? தமிழன் ஒருத்தனுக்கு தான் மூளை ஜாஸ்தி, ஹைதராபாத் காலங்களுக்கு தான் மூளை ஜாஸ்தி. அவங்க 2 பேர் இல்லைன்னா கம்ப்யூட்டரே இல்லை உலகத்தில். நான் சாஃப்ட்வேர் டெஸ்டராக வேலை பண்ணியிருக்கேன். மிஸ்டர் ட்ரம்ப், நீங்கள் தமிழ்நாடெல்லாம் ஒன்றும் இந்தியாவை அழிக்கவே முடியாது, புரிஞ்சுதா? கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நான் இதை என் யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணுறேன். இப்போது ட்ரம்ப்பை என்னோட பேச சொல்லுங்கள். அவருக்கு வந்து ரியல் எஸ்டேட் மட்டும் தான் பண்ண தெரியும். அவருக்கு ஒரு ப்ரோக்ராமில் ஒரு கோடு எழுத தெரியுமான்னு பாருங்கள். பேசிக் என்ன தேவை நிரந்தரன்றதை பற்றி அவர் யோசிக்கிறதே கிடையாது. நான் தைரியமாக நான் சொல்கிறேன், ஒரு டீச்சராக நாங்கள் ஏணியாக இருந்து எத்தனையோ பேரை தூக்கி விட்டுருக்கோம். எங்கள் இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க. இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் வந்து எப்படா இந்தியர்களெல்லாம் டிமாரலைஸ் பண்ணி எங்கள் பிள்ளைங்க படுற பாடம் நான் எல்லா வீட்லேயும் நான் பார்க்குறேன். எல்லோரும் இந்த டாலருக்காக வேண்டி நாங்கள் இங்கே இருக்கமே ஒழிய, நீங்கள் தான் எங்கள் யூனிவர்சிட்டியை படிச்சுட்டு எங்கள் டிகிரியை படித்து இங்கே வேலை பார்க்க முடியும். ஒரு நல்ல டாக்டரோ ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு லெக்சரரோ எல்லாருமே எஜுகேஷ்னல் ஹப்பு. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மாரும் பண்ணுற சாக்ரிஃபைஸ்னால தான் அந்தந்த பிள்ளைங்க வளருது. ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற ஒரு அம்மாவும் கொடுக்குற இது. அதை உங்கள் அம்மா அப்பா இங்கே கொடுக்க மாட்டாங்க. வட இந்தியாவில் லிப்ஸ்டிக்கை பூட்டிக்கிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஹைதராபாடில் சவுத் இந்தியாவில் மட்டும்தான் பிள்ளைங்களுக்காக நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்கள மேலே கொண்டு வரோம். அதில் மொத்த குடும்பத்தோட சாக்ரிஃபைஸ் இருக்குது ட்ரம்ப். அதனால் இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு, எங்களுக்கு பிறந்த எங்கள் வயிற்றில் பிறந்த பிள்ளைங்களே 10 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்யாது. நீங்கள் அவங்கள கெடுத்து வச்சுருக்கீங்க உங்கள் கல்ச்சரில். ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு இருந்தவங்க கூட இவெல்லாம் அவனை கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. உங்கள் நாட்டுக்கு வர்றதுனால இங்கே வந்து அத்தனை பேரும் கலாச்சாரம் போயிட்டு டென்ஷனோட தான் எல்லா அம்மா அப்பாவும் வாழ்கிறாங்க. யாருமே எங்கள் இந்தியாவில் வந்து ஒரு ரிக்ஷாக்காரன் கூட ஹாப்பியாக வாழ்வான். ஏன்னா அவன் பிள்ளைய குச்சப்பட்டில் படிக்க வைப்பான். அவனுக்கு வேண்டிய வருமானத்தை பணக்காரங்களாக இருக்கிறவங்க நாங்கள் கொடுப்போம். எங்கள் வீட்டு வேலை செய்கிற அம்மா தைரியமாக போய் தூங்கும் வீட்டில். ஏன்னா இவங்க வீட்டில் பணம் இருக்குன்ட்டு அவங்க பிள்ளைங்க நாங்கள் ஃபீஸ் கட்டுவோம். இப்படி நாங்கள் எல்லாரையும் காப்பாற்றி விட்டு ஒருத்தருக்கு எங்கள் ஊரில் ஒருத்தனும் டிப்ரெஷன் கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு இப்போ நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். அமெரிக்க கவர்மெண்ட்டும் இல்லை, என்ன என் பொண்ணு விசாவில் இருக்கா, அனுப்ப மாட்டீங்க. இல்லைனாலும் எனக்கு போக தேவையில்லை. என் நாடு இருக்குது, என்னை காப்பாற்றிக்கும். எப்போ போனாலும் எங்களுக்கு திரும்பி போனால் ஊர் இருக்குது. இந்தியாவை மட்டும் நீங்கள் அசைக்கணும்னு பார்த்தீங்க வச்சுக்கோ, தமிழ்நாடு அசைக்கணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசி தமிழாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா என்னால் தெலுங்கு அரிசி தான். ஆனால் நான் தமிழ்லேயே பிறந்து தமிழையே தத்தெடுத்து வள்ளுவத்தை படிச்சிருக்கேன். எத்தனையோ போட்டிகள் அந்த தமிழை படிக்கிறப்பவே அந்த இலக்கியங்களெல்லாம் படிங்க. திருவள்ளுவர் இதை படித்தா ஒழுக்கம் பண்பாடு எல்லாமே தெரியும். அறம் இல்லாமல் நீ ஒரு நாட்டை நடத்துகிறேன்னு வச்சுக்கோயேன், உன்னுடைய இறப்பு எப்படி இருக்கும்னு நீயே யோசிச்சுக்கோ. ஓகே, நல்லபடியாக இறக்கணும். 2 பேரால் பிறக்கிறோம், 4 பேர் தூக்கிறதுக்கு இருக்கணும். I tell you in English, you born from mom and dad, but when you die you need 4 people to lift your sandalwood box. You please remember that if you take challenge with India, our country is going to be the toppest in 2030. I'm telling you today, because all educated people are in our hand. And even if you give something clay, we will make it into a pot. We have the talents, we will shine.
If you send all the people, still nothing going to happen. You are the loser. Hardworking people we are. You should respect us. At the same time, we learn punctuality. So many good things we are learning from you, respecting each other. But your discrimination started. Equal opportunity is to be given, I agree. But the people who are ready to work like Indians, nobody can work with the computer. And so many people, they spoiled their thigh keeping the computer. They got cancer. And their testis raised went and nobody can give birth to the children. Those who are working 16 hours in the computer, that rays went into the testis and the sperms are all dead. And they can't give birth to the baby. We are sacrificing for your country to establish. It is okay. Our companies will start it. We'll develop everything from India. We will do the testing. We can sit here and eat our food and relax. And our parents are all on senior home. Our children, when they are staying there, at least the parents will not left alone. I know how much they are going through. In my own family, being in America, how we struggle. Canada is far better than that. It's family-oriented country. But you are also ruining that country to sending the people back. You do it because when someone asks you to leave, where will you go? Someone asks us to go, we have our country. Yeah, our street will take care of us. In our country, nobody is hungry. Nobody is depression. Try to understand. I've never seen people depression talking on the road. Only country they get depressed is developed country. So I'm going to post this and upload it. People who watch, support me, like it, share it and subscribe it. And we will all be united, okay? When Tamilians, they are all intelligent. You are not united. Everybody want to come up by yourself. Now Hyderabad and Tamil Nadu people join together. Don't give up. Unity is strength now. This is the time to show your unity. He'll send everybody, future people, 88 lakhs, 1 crore. Rich people want to come. All rich people in India are not intelligent. All the middle class mother, father, giving the time. Teachers are giving a good education. That is why our children are coming. Even Modi is feeling proud, India, because we are bringing revenue to India. We are sending money there. And we are buying a house here. We are buying a car here. Who is getting benefited? Who is getting benefited? Tell me. If you buy a house 10 lakhs, no electricity, no heater, we can survive there. Brick will not spoil. Here, 3 months you leave the house and go. Insurance you need to pay. So much headache for us here to live. And there is, when you come to retirement, they are all depression. So we are not actually happily living. It is an advantage for you. I'm telling you again and again, Indian people are very spiritual. Until last Indian die, the spirituality will not ever die. Until தமிழ்நாடா தலை நிமிர்ந்து கடைசி தமிழாக இருக்கிற வரைக்கும் உங்களால் தமிழையும் அழிக்க முடியாது, தமிழனுடைய அறிவையும் அழிக்க முடியாது. அமெரிக்கர்களுக்கு நாங்கள் இல்லைன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இம்மிக்ரெண்ட்ஸ் இல்லைன்னா இந்த நாடு ஜீரோ. நீங்கள் இம்மிக்ரெண்ட்ஸ் மட்டும்தான் குண்டியை ஒரு இடத்துல வச்சு அவன் வேலை செய்வான். உங்கள் ஆளுங்க குண்டியை ஒரு இடத்துல வைக்க மாட்டீங்க. நீங்கள் யூ ஓன்ட் கீப் யுவர் பம்ப் அட் ஒன் பிளேஸ் and focus on the work. I'm telling you, you will arrest me also, I'll go to the jail. I have no problem. நான் என் நாட்டுக்காக எதையாவது ஒன்று செஞ்சுட்டு போகிறேன். ட்ரம்ப், நீங்கள் பண்ணுறது ஒன்றுமே கரெக்டு கிடையாது. கொஞ்சம் கூட இல்லை. நாங்கள் எமோஷ்னல் ஃபூல்ஸாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் ஒன்றும் அப்படி லூஸு கிடையாது. நாங்கள் காதில் பூ சுற்றிட்டு இருக்கல. இதை நீ அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் என்ன சொன்னேன்றதை கேட்டுட்டு நீ எனக்கு கால் பண்ணு. 867-334-0956. என்ன மிஞ்சி போனால் நீ கொலை பண்ணுவேன், அவ்வளோதானே, ஆள் வச்சு. யூ டூ இட். என் காந்தி எதுக்கோ இறந்தார், நானும் இறந்துக்கிறேன். நீங்கள் இப்போ பண்ணுறதுல நாங்கள் அழிஞ்சிடுவோன்னு நினைக்கிறீங்கல்ல. ஒருத்தரும் அழிய மாட்டோம். நாங்கள் இல்லைன்னா அங்கே கம்ப்யூட்டர் வேலை பண்ணாது. உங்களால் இஃப் எல்ஸ் கோட் எழுத முடியுமான்னு பாருங்கள். இன்றைக்கி நைட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்தால் எங்கள் பையன் பண்ணிவிட்டு நாளைக்கு அதை யூஸ் பண்ணுவான். இங்கே இருக்கிற டீச்சராக நான் என்ன சொல்லித்தரேன் பசங்களுக்குன்னு தெரியும். இங்கே ஒன்றும் படிப்பெல்லாம் அவ்வளோ கிடையாது. தானாக படித்தா தான் உண்டு. 10 பேரில் ஒரு ஆள் தான் நீங்கள் படிப்பீங்க. நாங்கள் 10 பேருமே படிச்சுருவோம் எது சொல்லி கொடுத்தாலும். வாய்ப்புக்காக அலையிறவங்க, மனுஷனுக்கு உடம்பு பசி இருக்கலாம், வயிற்று பசி இருக்கலாம், அறிவு பசி இருக்கலாம். எங்கள் ஆளுங்கள்லாம் வயிற்று பசியும் பார்த்துருக்கோம், உடல் பசியை அடக்கிட்டு நாங்கள் அறிவு பசியை தேடி போகிறவங்க. அப்பப்போ தேவைப்படுறப்போ உடல் பசிக்கும் வயிற்று பசிக்கும் மேனேஜ் பண்ணிப்போம். நாங்கள் ஃபாஸ்டிங் இருந்துப்போம், செக்ஸ் இருந்தால் இருப்போம், இல்லைன்னா இல்லாமையே கூட வாழ்வோம். ஆனால் உங்களாலலாம் அந்த மாதிரிலாம் வாழ முடியாது. நாங்கள் ஏதோ டாலருக்கு இங்கே இருந்துட்டோன்றதுனால தமிழ்நாட்டு ஆளுங்க கருப்பாக இருக்காங்க, கொஞ்சம் நல்லா இல்லைன்றதுனால வட இந்தியர்கள் கூட எங்களை கேலி பண்ணலாம், ஆனால் எங்கள்கிட்ட மரியாதை கொடுப்பாங்க. அதனால் இதை இந்த 15 நிமிஷம் வீடியோவை போடுறேன், கேளுங்க மக்கள்.
H1B விசா கொடுக்கலாம். நம்ம நாடு தான் முன்னேற போகுது. நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருந்தால் ஜெயிக்கலாம், வெல்லுவோம். இந்தியா முழுக்க மக்களும் இருந்து வெல்லுவோம்.